ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. விடுதலை 2 வந்து நல்லா இருக்கு, படம் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு, தமிழ் சினிமாவிலேயே மிக முக்கியமான படமா இது வந்திருக்குன்னுலாம் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப கிறிஸ்பா இருந்து அது ஒரு பெரிய சவாலை சந்திச்சாதான் அந்த டைம் நமக்கு தெரியாம ஒரு படத்தை எடுக்க முடியும். பட் அது ஒரு ரிஸ்க் தான். 2 மணி நேரம் 50 நிமிஷங்கள். புஷ்பா 2 ஒரு பெரிய ஹிட்டு படமாக மாறி இருந்தால் கூட தியேட்டருக்காரங்களுக்கு அது லாஸ் தான். ஏன்னா ஒரு இன்டர்வல் தான் அவங்களுக்கு. நல்ல வேலையா அந்த படம் கலெக்ஷன் பின்னிட்டு போகுது. படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்குங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சீன்ற மாதிரியான ஒரு டைலாக். கடைசி அப்படின்னா நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம் பரவாயில்லையான்னு கேட்டிருக்காங்க. பரவாயில்லன்ட்டாங்க. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தனால தான் ஒன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன். சென்சார் மெம்பர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இதில் இந்த படத்தை பார்ப்பதற்கு இவங்கெல்லாம் வரணும்னு சொல்லி சென்சார் ஆஃபீஸர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வருவாங்க. இப்போ வர்றவங்க என்ன மாதிரி சித்தாந்தத்தோடு வராங்கங்கிறது ஒன்று இருக்குது. வெற்றிமாறன் மாதிரி பல இயக்குநர்களுக்கு அது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் உருவாக்கி சுமாரான படமும் பிரேக் ஈவன் பண்ணுச்சுன்னா அவர் தான் ஸ்டார். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு அது நடக்குதுன்னா இல்லை, விஜய்க்கு அது நடக்குது. அதுக்காக விஜய் இடத்தை அவர் பிடிச்சிட்டாருன்னா. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 ஸ்டார்கள், ஒன்று சுதா கோங்கரா, இன்னொன்று சிவகார்த்திகேயன். இப்போ இவங்களுக்கான பிஸ்னஸ் தனியாக இருக்குது, இவருக்கான பிஸ்னஸ் தனியாக இருக்குது. கூடுதலாக ஜெயம் ரவி அதர்வா வேற. இப்போ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து போடும் பொழுது அதோடைய வேல்யூங்கிறது கொஞ்சம் ஏறுது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விடுதலை பார்ட் 2 எல்லா டைரக்டர் போல வந்து வெற்றிமாறன் வந்து கரெக்டாக 2.5 மணி நேரம் அது மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிடம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். எல்லா படங்களும் நல்லா இருந்தா கூட சங்கர் மாதிரியான இயக்குனருக்கே வந்து தடுமாற்றம் வந்து இது. வெற்றிமாறன் ஏன் இதை சூஸ் பண்ணாரு? அதுதாங்க பல பேருக்கு வந்து இந்த விஷயத்தை உணரவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் தியேட்டருக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய பேரிழப்பாக மாறுது. இப்போ புஷ்பா 2 ஒரு பெரிய ஹிட்டு படமாக மாறி இருந்தால் கூட தியேட்டருக்காரங்களுக்கு அது லாஸ் தான். ஏன்னா ஒரு இன்டர்வல் தான் அவங்களுக்கு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் போடுறது கூட சிரமம் தான், 3.5 மணி நேரம்னா. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னொரு காட்சியை போட்டு பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கான சூழல் அமையல. நல்ல வேலையாக அந்த படம் கலெக்ஷன் பின்னிட்டு போகுது. படம் நல்லா இருக்கிறதுனால. இன்னொன்று வந்து அந்த படம் இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். இந்த 3.5 மணி நேரம் தான் பிரச்சனை. 3 மணி நேரம் 21 நிமிஷம் தான் பிரச்சனை. நீங்கள் அதை ஒரு 2.25 மணி நேரமாக மாற்றிருந்தா கூட அதை விட விறுவிறுப்பான படம் ஒன்று இருந்திருக்காது. ஸோ ஆனாலும் அவர் ரொம்ப பிடிவாதமாக நான் இதை வைக்கிறேன் பாருங்கன்னு வச்சுட்டாரு. பட் எல்லாரும் அந்த ரிஸ்க்கு எடுக்கக்கூடாது. இப்போ விடுதலை 2 வந்து நல்லா இருக்குது, பார்த்தவங்க சில பேர் சொல்கிறாங்க படம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது, தமிழ் சினிமாவிலேயே மிக முக்கியமான படமாக இது வந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருந்து அது ஒரு பெரிய சவாலை சந்திச்சாதான் அந்த டைம் நமக்கு தெரியாமல் ஒரு படத்தை எடுக்க முடியும். ஒருவேளை படம் கொஞ்சம் சுலவாக இருந்ததுன்னா அது நம்மளை வந்து அந்த டியூரேஷன் வந்து நம்மளை மேலும் டயர்ட் ஆகிடும். அது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். பட் அது ஒரு ரிஸ்க்கு தான். 2 மணி நேரம் 50 நிமிஷங்கிறது. ஓகே சார். இன்னொரு பக்கம் சர்டிஃபிகேட் ஏ சென்சார் கொடுத்துருக்காங்க. விடுதலை 1க்கு வந்து வன்முறை அதிகமாக இருந்தது அப்படின்ற சில காரணங்களுக்காக தான் தருவாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது ரொம்ப அபத்தம்ன்ற செய்தி இருந்தது. என்ன நடந்தது ஏ சர்டிஃபிகேட்? படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்குங்க. ஓகே. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சீன்ற மாதிரியான ஒரு டைலாக். அப்போ அந்த டைலாக்கை நீங்கள் தூக்கணும்னு சென்சாரில் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த படத்தினுடைய கட்டமைப்பை நீங்கள் உருவிட்ட மாதிரி ஆயிடும். அதுதான் வந்து படத்துக்கு மிக முக்கியமான டைலாக்னு வெற்றிமாறன் ஃபைட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வாக்குவாதத்தில் கடைசி அப்படின்னா நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம் பரவாயில்லையான்னு கேட்டிருக்காங்க. பரவாயில்லன்ட்டாங்க. இப்போ அவர் என்னென்னா அந்த ஒரு வார்த்தை வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு அவர். ஸோ அதனால ஏன் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ராஜமுருகன் இயக்குனர் கூட ஒரு வாட்டி நான் பேசினேன். அப்போ சொன்னார் ஜோக்கர் படம் எடுக்கும்போது வந்து இந்த என்னங்க சார் சட்டம், இந்த படத்தை வந்து சென்சாரில் பார்த்துட்டு இது மாதிரி பாடல்கள் வரணுன்றதை வந்து எடுக்கவே இல்லையா. இன்னொரு பக்கம் இதே தைரியத்தோட ஜிப்சி படத்தில் வந்து வெரி வெரி பேட்னு பாட்டு வச்சோம், இந்த பாட்டு இருக்கவே கூடாதுன்னு சென்சாரை வந்து தடை பண்ணிட்டாங்க. எனவே இந்த நபர்கள் மாறும்போது கூட வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சித்தாந்தம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொள்கைகள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பம் இருக்கும்போது இந்த சர்டிஃபிகேட் மாறுதல் என்பது வந்து ரொம்ப அபத்தமாக தெரியலையா? கட்டாயமா இது வந்து நிஜமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா இப்போ சென்சார் மெம்பர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இதில் இந்த படத்தை பார்ப்பதற்கு இவங்கெல்லாம் வரணும்னு சொல்லி சென்சார் ஆஃபீஸர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வருவாங்க. இப்போ வர்றவங்க என்ன மாதிரி சித்தாந்தத்தோடு வர்றாங்கங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வலதுசாரி சித்தாந்தத்தோடு வர்றவங்க ஒரு முரட்டு பிடிவாதத்தோடு வந்து உட்காருவாங்க.
கொஞ்சம் இடதுசாரின்னா அது வேறு மாதிரி வந்து உட்காருவாங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த சென்சார் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலே இன்னும் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சினிமா மீது அக்கறை உள்ளவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் மட்டும்தான் இங்கே வரணும். அவங்க அரசியல் சார்பற்றவர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் சார்போடு இருப்பவர்கள் அங்கே வரும்பொழுது நல்ல படங்கள் கூட பல படங்கள் இங்கே குதறப்பட்டு தான் வருது. ட்ரிபியூட்டு போகிற அளவுக்கெல்லாம் சூழல்கள் ஏற்படுது. அதுக்கு எல்லாமே இவங்க தான் காரணமாக இருக்காங்க. இது மாறுமான்னு தெரியல. ஏன்னா இதை நியமிக்கிற இடத்துல வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நீங்கள் சென்சார் உறுப்பினர்களாக கொண்டு வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. வெற்றிமாறன் மாதிரி பல இயக்குநர்களுக்கு அது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் உருவாக்குது. இன்னொரு பக்கம் வந்து விஜயை தாண்டி விட்டார் சிவகார்த்திகேயன் என்ற ஒரு இதுதான். அமரன் வந்து கோட்டை தாண்டி விட்டது. முதலிடம்னு இருந்தாங்க. பார்த்தீங்க செய்தி என்னன்னு உள்ள போய் பார்த்தா வந்து விஜய் படத்தை வந்து 1 கோடியே 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அமரன் படத்தை 1 கோடியே 14 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. எனவே அந்த ரசிகர் கூட்டத்தை வந்து விஜய் அளவுக்கு பிடித்து விட்டார் சிவகார்த்திகேயன் ஒரு பேச்சு வருது. அது ஏற்றுக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது ஒருவருடைய சுமாரான படமும் பிரேக் ஈவன் பண்ணிச்சுன்னா அவர் தான் ஸ்டார். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு அது நடக்குதுன்னா இல்லை, விஜய்க்கு அது நடக்குது. இப்போ விஜயினுடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த படம் சுமாரான படம், ஆனால் அதை பிரேக் ஈவன் பண்ணிச்சு. வாரிசு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சுமாரான படம், ஆனால் அது பிரேக் ஈவன் பண்ணிச்சு. அதே மாதிரி லியோ செகண்ட் ஹாஃப் வந்து பெரிய விமர்சனத்துக்கு ஆளான படம், பட் அது பிரேக் ஈவன் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெற்றி படங்கள். பிரேக் ஈவன்ங்கிறது இன்னும் கொஞ்சம் வசூல் ரீதியாக பார்த்தா வெற்றி படமாக மாறுது இல்லையா? இதுதான் முக்கியம். இப்போ இதே சிவகார்த்திகேயனுடைய எல்லா படமும் ஓடுதுன்னா கிடையாது. கண்டென்ட்டு நல்ல கண்டென்ட்டாக அமைஞ்சு போச்சு. அமரன்கிற படம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக மாறிடுச்சு. அதற்காக இதை வந்து குடும்பமாக பார்த்தவங்க நிறைய பேர். இப்போ இந்த படத்தை வந்து ஒரு லாங் டியூரேஷனில் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஆனால் இதே அளவு நாட்களில் அந்த படம் ஓடிச்சான்னா ஓடலை. அவங்க ரொம்ப குறுகிய காலத்திலே படத்தை தூக்கிட்டாங்க. பட் இது லாங் டைம் நின்று ஓடுது. அப்போ இந்த எண்ணிக்கைங்கிறது ஜாஸ்தியாகுது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. இன்னொன்று விஜய் படத்துக்கான டிக்கெட் ரேட்டும் அமரனுடைய டிக்கெட் ரேட்டும் வெவ்வேறு. ஸோ அதனால் வந்து அமரன் கொஞ்சம் லேட்டாக அதை ரீச் பண்ணிச்சு, இது ஆரம்பத்திலே பண்ணிடுச்சு. அவ்வளோதான் இதில் இருக்கிற வித்தியாசம். அதுக்காக விஜய் இடத்தை அவர் பிடிச்சிட்டாருன்னா அது வாய்ப்பு இல்லை. அடுத்தடுத்த படங்களும் அவர் தொடர்ந்து இதே மாதிரி ஓடிச்சுன்னா அதை நோக்கி போறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் கேட்க வரனா வந்து சுதா கங்கோரா சிவகார்த்திகேயன் 25 படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்துக்கான பட்ஜெட் வந்து 160 கோடியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. அந்த படத்தை வந்து 300 கோடி வந்து லாபம் கொடுக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது. அதுல ஒரு கீழே ஒரு விஷயம் வந்தது, சிவகார்த்திகேயன் வந்து போட்டு எடுத்தா நிச்சயம் வந்து அது வந்து 100 கோடிக்கு மேல 100 கோடி கேரண்டி உடைய நடிகரா சிவகார்த்திகேயன் மாறி இருப்பதா வருது. ஆனா எடுத்து பார்த்தோம்னா மாவீரன் மாதிரியான படங்கள் இருக்கு அவருக்கு, இது மாதிரியான படங்களும் இருக்கு. இது மாதிரி அவங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட 100 கோடி வசூலிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எந்த படம் எடுத்தாலும்? இல்ல இப்போ இந்த அமரனை பொறுத்த அளவுக்கு இதுல வந்து ராஜ்குமார் பெரியசாமி வளர்ந்து வருகிற இயக்குனர், ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வளர்ந்த ஹீரோ. இப்போ அவருக்காக வந்த கூட்டம் அது. படம் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தோன்னா அது எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 ஸ்டார்கள், ஒன்று சுதா கொங்கரா, இன்னொன்று சிவகார்த்திகேயன். இப்போ இவங்களுக்கான பிஸ்னஸ் தனியாக இருக்குது, இவருக்கான பிஸ்னஸ் தனியாக இருக்குது. கூடுதலாக ஜெயம் ரவி அதர்வா வேற. இப்போ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து போடும் பொழுது அதோடைய வேல்யூங்கிறது கொஞ்சம் ஏறுது. அதுக்காக தான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க பண்ணுறாங்க. இன்னொன்று முந்தைய படம் வந்து எவ்வளோ வெற்றி அடையுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த படத்துக்கான பிஸ்னஸ் இருக்குங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க. சூர்யாவுடைய படம் ஆர்ஜே பாலாஜி கூட போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு அப்டேட் வந்திருக்கு, லக்கி பாஸ்கரை இயக்கி அந்த இயக்குனர் கூட வந்து சூர்யா இணைய போகிறார். லக்கி பாஸ்கரை எந்த ப்ரொடக்ஷன் வந்து தயாரிச்சதோ அவர்களே வந்து இதை வந்து தொடர்றாங்க அப்படின்னு சார். அதோடைய அப்டேட் பற்றி இல்லை, அது பற்றி எனக்கு பெருசாக தெரியல. ஒருவேளை இருக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ சூர்யா வந்து இப்போ அடுத்து வந்து ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கார். இப்போ உடனே வந்து ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உடனே டேட்டு கொடுப்பாருன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாடிவாசல் அடுத்து இருக்குது. இப்போ ஆர்ஜே பாலாஜி படத்தை முடிச்சுட்டு அவர் நேராக வாடிவாசலுக்கு தான் வரணும். அப்படி இருக்கும்பொழுது அவர் எப்படி நடுவில் திடீர்னு ஒரு இயக்குனரை கமிட் பண்ண முடியும்? ஒருவேளை கதை கேட்டிருக்கலாம், மூவ் பண்ணலாம், அதெல்லாம் அப்புறம். சினிமாவில் வந்து பல நடிகர்களை வந்து பல தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் தொடர்ந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் வேணா விசாரிக்கிறேன். பட் அப்படி இருந்தால் கூட அது வாடிவாசலுக்கு அப்புறமா தான் இருக்கும். சார் வாடிவாசல் தள்ளி போகிறதுக்கு என்னதான் சார் காரணம்? யார் மேலே தான்? இல்லை விடுதலை 2 முடிச்சுட்டு வரேன்ட்டார் வெற்றிமாறன். ஓகே, விடுதலை 2 முடிக்கிறதுக்கு அவர் வந்து இழுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் முடிச்சு ரிலீஸ் டேட் போட்டாங்க. இதற்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. அவர் அந்த படத்தை முடிச்சுட்டு நேரடியாக வாடிவாசலுக்கு தான் வரார். பல்வேறு கருத்துக்களை வந்து நேரத்தை வந்தமைக்கு நன்றி. நன்றி.